போதும் போதுங்க. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டதெல்லாம் போதும். வீட்லயே சூப்பரா ஹெல்த்தா செஞ்சு சாப்பிடலாமா? செம்ம டேஸ்ட்டா மட்டன் ஷீக் கபாப் பண்ணலாமா? இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ட்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ மட்டன நல்லா கொத்தி வாங்கியிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லையா? அதிலேயே போட்டு கொஞ்சமா சால்ட் போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச மட்டன ஒரு மிக்ஸி பவுல்ல போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் போட்டுறலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மசாலா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இதோடய கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் போட்டிருக்கேன். அது இல்லைனா லெமன் கூட போட்டுக்கோங்க. இப்போ 2 பெரிய வெங்காயமும் கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்கணும். இப்போ கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டு இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஊறிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் சார்கோல் கிரில்ல தான் பண்ண போகிறோம். இப்போ நெருப்பு நல்லா கணக்கணுன்னு இருக்குது. இப்போ கிரில் கம்பி எடுத்து இந்த மட்டன் கொத்தெடுத்து அப்படியே இந்த கம்பியில் அமுத்தி அமுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து நெருப்பில் நல்லா வேக வச்சிடுங்க. அப்பப்போ ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்க்கும்போதே சாப்பிடுன்னு தோணுதா? நாளைக்கு உங்கள் வீட்லேயும் மட்டன் ஷீப் கபாப் பண்ணி பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிடும் மறக்காமல் பாப்பிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ.